ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு, எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த செக்டாரில் ட்ரேடிங் கிடைக்கலாம், எந்த செக்டார் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவில் பாருங்கள். டீட்டெயில்ஸாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் போகலாம். மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கலாம், எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம ஆஸ் யூஷுவல் டாப் டவுன் அப்ரோச் பண்ணுறோம். டாப் டவுன் அப்ரோச் ஏன் பண்ணுறோன்றதுக்கான ஒரு டீட்டெயில்டு அனலைசிஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன். லாஸ்ட்டாக பார்க்கலாம். வேர்ல்டு மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட், செக்டார்ஸு, ஸ்டாக்ஸு, இதை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ப்ரைம் ஃபோக்கஸ் ஒரு 3% சம்திங் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபெடரல் பேங்க், ஈத்தர் இண்டஸ்ட்ரீஸ் சேம் லெவல்லே இருக்குது. ஸ்டில் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் தான் இருக்குது. இது எல்லாமே அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்ஸு. நேஷ்னல் அலுமினியம் பார்த்தீங்கன்னா ஒரு 5%, செயில் 4.4% பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் நல்ல எந்த செக்டாரில் வர ஸ்டாக்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். மெட்டல் செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, அதனால் இது ரெண்டுமே 5% கிட்ட பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இந்த வார வீக்லி வாட்ச் லிஸ்ட் என்னென்ன வைக்கலாம்னா, நம்ம அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி தான் எடுக்குது. ஏன்னா அதான் ஃபாஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். அவந்தி ஃபீட்ஸ், குமின்ஸ் இந்தியா, ஹிந்துஸ்தான் காப்பர், என்டிபிசி, அது இல்லாமல் சம் எனர்ஜி ஸ்டாக்ஸ்லாம் பார்க்க போகிறேன். ஏன்னா எனர்ஜி செக்டார் எமர்ஜிங் செக்டார் சொல்லியிருந்தேன். அடுத்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான ஒரு செக்டாராக இது எனர்ஜி செக்டார் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கு. எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக பண்ணலாம். வாங்க நம்ம டாப் டவுன் அப்ரோச்சில் பார்க்கலாம். வேர்ல்டு மார்க்கெட், யுஎஸ் மார்க்கெட்டு மந்த்லி அபவ் 60, வீக்லி 60 கிராஸ் பண்ணுது. நல்ல லவுடு மூவ் இருக்குது. 40லேருந்து 60 ஒரே இதில் வந்திருக்கு. இது கிராஸ் பண்ணிச்சுன்னா பயங்கரமான இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். டெய்லியில் ஸ்குவீஸ் ஓப்பன் ஆகி பேண்ட் வாக்கில் போயிட்டுருக்கு. ஆர்எஸ்சி 60க்கு மேலே போயிடுச்சு டெய்லியில். யூகே மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா மந்த்லி வீக்லி ஸ்ட்ராங்காக இருக்குது. டெய்லி 60 கிராஸ் பண்ணுது, குட் சைனாக இருக்குது. விக்ஸு கீழே வந்திருக்கு. ஜெர்மனி நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. 60 ஆர்எஸ்சி 60 கிராஸ் பண்ணும்போது வீக்லி மந்த்லி ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. S&P 500 ஆல் டைம் ஹைக்கு போகுது. வீக்லி மந்த்லி எல்லாமே ஆர்எஸ்சி 60க்கு மேலே இருக்குது. நாஸ்டாக் ஸ்குவீஸ் ஓப்பன் ஆகி ஸ்குவீஸ் பேண்ட் வாக்கில் போயிட்டே இருக்குது. ஆல் டைம் ஹையை போயாச்சு நாஸ்டாக்கு. ஸோ நம்ம இங்கே வரும்போதே நமக்கு ஐடி செக்டார் பாட்டம் ஃபார்ம் பண்ணதுன்னு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே சொல்லியாச்சு. நீங்கள் ஒன்றா போய் வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் பண்ணலாம், எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் ஐடி செக்டார்லன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு ஸ்டாக் மேலே போயிருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க. இதுதான் பவர் ஆஃப் டாப் டவுன் அப்ரோச்சு, பவர் ஆஃப் டெக்னிக்கல் அனலைசிஸ். சிம்பிளாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் கரெக்டாக சொல்கிற ஒரு அப்ரோச் தான் டாப் டவுன் அப்ரோச்சு. கண்டினியூஸாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த டாப் டவுன் அப்ரோச் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ நான் வெதர் அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஹேண்ட்ஸங் சேம் ஆஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது நம்ம மார்க்கெட் மாதிரி. ஆர்எஸ் 60 கிட்ட நம்ம நிஃப்டி கிட்ட வரும். நிஃப்டி மந்த்லி அதில் மந்த்லி 40 சப்போர்ட் எடுத்து சூப்பராக மேலே மூவ் ஆகுது. எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வீக்லி ஆர்எஸ்சி 40 கிராஸ் பண்ணிச்சு. 40 கீழே நல்ல சைன். மேபி இங்கே மறுபடியும் ரீடெஸ்ட் ஆனாலும் ஆகலாம், ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆனாலும் ஆகலாம். டெய்லியில் இந்த வீக் இந்த ஃப்ரைடேயில் வீடியோ எடுத்தோம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வீக்குன்னு சொல்லி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஃபர்தராக இந்த 20 SMA இது வரைக்கும் வந்தால் நல்லா இருக்குன்னு பார்த்தாச்சு. ஆனால் கொஞ்சம் தான் கீழே வந்துச்சு, உடனே மார்க்கெட் மேலே போச்சு. மேலே போனாலும் நல்ல ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை, இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம மேலே தான் போகுது. அதேமாரி சேம்
ஆர்எஸ்ஐ இந்த 60-யை கிராஸ் பண்ணா நீங்க வந்து ஃபர்தரா வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், நிறைய வந்து ட்ரேடிங்க்கு வந்து நல்ல ஸ்டாக்லாம் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம். இந்த ஆர்எஸ்ஐ 60 கிராஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் வீக் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஓகே, நல்ல சைன். இல்லைன்னா சப்போஸ் கிராஸ் பண்ணாமல் கீழே வருது மார்க்கெட் வந்து இந்த பாட்டம் எதனா டச் பண்ணுதுன்னா அப்போ வந்து நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார் வந்து இப்போ இன்னொன்று புதுசாக வந்திருக்கு, வேல்யூ பை செக்டார். அதில் மாதிரி செக்டாரில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து ஆர்எஸ் 60 கிராஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா வந்து நான் ஸ்டாப் மூவ் கொடுக்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து சேம் ஆஸ் நிஃப்டி, எந்த மாற்றமுமே இல்லை. பார்த்தீங்கன்னா மந்த்லி 40 சப்போர்ட் எடுத்திருக்கு, டெய்லி வந்து அரசு 60 கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு பயங்கரமான வந்து நமக்கு வந்து வி ஷேப் ரெக்கவரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி கொடுக்கலாம், வி ஷேப் ரேலியை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செக்டார்ஸ்க்கு போயிடலாம் குயிக்காக. நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் பார்த்தீங்கன்னா சேம் பேங்க் நிஃப்டி, பிஎஸ்சி பேங்க்கும் பேங்க் நிஃப்டி மாதிரி தான் இருக்குது. ஃபினான்ஷியல் செக்டாரும் மூணுமே வந்து பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் இருக்குது. ஆட்டோ வந்து 60 கிராஸ் பண்ணல, கிராஸ் பண்ணணும், கிராஸ் பண்ணால் வந்து பெட்டராக இருக்கும். மெட்டல் செக்டர் இது வந்து நம்ம லாஸ்ட் வரலாம், அது டீட்டெயில்டாக வந்து ஏன் சொல்லணும்னு. ஐடி செக்டார் பாருங்களேன், நெஸ்டாக் ஆல் டைம் ஹை போயாச்சு. இது வந்து இங்கே இந்த 60 இங்கே ஒரு மாதிரி ரெசிஸ்டன்ஸ், இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். இங்கே ஒரு முறை ரெசிஸ்டன்ஸு, இங்கேயும் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸு, மறுபடியும் வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸு 60 கிராஸ் பண்ணால் வந்து ஃபர்தராக பயங்கரமான மூவ் கிடைக்கலாம் ஐடி செக்டாரில். இன்ஃப்ரா இதுவும் கிராஸ் பண்ணணும், எல்லாமே சைடேஸில் இருக்குது. மீடியாவும் ஸ்பீஸ் ஓப்பன் ஆகுது. பப்ளிக் செக்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 60 கிராஸ் பண்ண போது, வீக்லி 60 கிராஸ் பண்ணியிருக்கு, டெய்லி ஆல்ரெடி 60 கிராஸ் பண்ணி நல்லா மூவ் ஆயிருக்கு. இங்கே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸும் வந்து பெட்டராக ஆகிட்டே வருது. எனர்ஜி செக்டார் வந்து எமர்ஜிங் செக்டார்னு சொல்லியாச்சு. இங்கே இந்த கிராஸ் பண்ணும் போதே வந்து சொல்லிட்டேன், இந்த எனர்ஜி செக்டார் வந்து நமக்கு வந்து நல்ல மூமெண்ட்டுக்கு பின்னாடி கொடுக்கலான்னு சொல்லி. பாருங்க 60 வந்து அபவுட் டு கிராஸ், இந்த மந்த் இன்னும் வந்து க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆகும்போது மந்த்லி வந்து 60 கிராஸ் பண்ணால் நல்ல செக்டாராக மாறிடும் எனர்ஜி செக்டார். வீக்லியில் 60 கிராஸ் பண்ணிச்சு. இங்கே பாருங்க, இப்போ எப்போலேருந்து 2024லேருந்து வீக்லி இது வரைக்கும் கிராஸ் பண்ணதே இல்லை. செப்டம்பர் 2024, நியர்லி 2 இயர்ஸாக வந்து இது என்ன பண்ணியிருக்கு, இங்கே டவுன் ஆகி அப்படியே கன்சால்டேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ தான் ஸ்கீஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ லாங்கர் த ஸ்கீஸ் ஸ்ட்ராங்கர் த மூவ், நம்ம பொலிஞ்சர் பேண்ட் ஸ்குவீஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் படிச்சிருப்போம். ஸோ வீக்லியில் வந்து ஸ்குவீஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து எனர்ஜி செக்டார் எடுத்திருக்கு. இங்கே பாருங்கள், இது லோயர் டாப்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு வந்து வீக்லியில் ஹையர் டாப், சாரி லோயர் பாட்டம் ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்து வீக்லியில் வந்து ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்குவீஸ் ஓப்பன் ஆகிருக்கு, 40 கிராஸ் பண்ணியிருக்கு 2 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ டெஃபினட்டாக இது எமர்ஜிங் செக்டாராக வரலாம். டெய்லியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்குவீஸ் ஓப்பன் ஆகிட்டு பேண்ட் வாக்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து நிறைய எனர்ஜி செக்டார்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ரியாலிட்டி பெட்டர் ஆகிட்டே வருது, எல்லா செக்டாரும் பெட்டர் ஆகிடும், ஆயில் அண்ட் கேஸும் பெட்டர் ஆகிட்டே வருது. எஃப்எம்சிஜி செக்டார், நம்ம ஐடி செக்டார் எப்படி முன்னாடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேல்யூ பைக்கு பெஸ்ட் செக்டாராக இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ அந்த எஃப்எம்சிஜி செக்டார் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. மந்த்லி வந்து 40க்கு மேலே கீழே போயிட்டு 40க்கு மேலே வந்தாச்சு. வீக்லி கீழேருந்து 40 கிராஸ் பண்ணியிருக்கு. டெய்லியில் வந்து நம்ம ஐடி செக்டாரில் எப்படி வந்து ஸ்குவீஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, ஆர்எஸ்ஐ வந்து 60 கிராஸ் பண்ணிச்சு, அந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். சேம் பேட்டர்ன் அதே மாதிரி இங்கே இருக்குது. ஆர்எஸ்ஐ 60 கிராஸ் 60 வந்திருக்கு, பேண்ட் வந்து ஸ்குவீஸ் ஓப்பன் ஆகுது, நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலோட வந்து அந்த பேண்ட் வந்து ஓப்பன் பண்ணுது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாருக்கு வந்து வேல்யூ பை செக்டாரில் டெஃபினட்டாக வரும்.
நான் எப்படி வந்து ஐடி செக்டார்ஸில் வந்து ஸ்டாக்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணேன், அதே மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். பெட்டர் ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து இந்த எமர்ஜிங் செக்டார் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். மீன்ஸ் எனர்ஜி ஸ்டாக்ஸ்லாம் ஒரு சில அனலைஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் அனலைஸ் பண்ணால் 2 ஹவர்ஸ்க்கு மேலே வீடியோ பெருசாக போகும். ஸோ நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்பிட்வீனில் வந்து மண்டே டியூஸ்டேலேருந்து உங்களுக்கு வந்து எஃப்எம்சிஜி செக்டார்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணலாம், எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு டாலர் இண்டெக்ஸ் கீழே போயிட்டே இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி கிராஸ் பண்ணுங்க. டிஃபென்ஸ் செக்டார்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 60லேயே இங்கே சப்போர்ட் எடுத்தாச்சு. கொஞ்சம் கீழே வந்துட்டு sorry. இந்த மந்த்லி 60 கிராஸ் பண்ணி வீக்லியும் வந்து ஸ்கீஸ் பேண்ட் ஓப்பன் ஆகுது டிஃபென்ஸ் செக்டார்லேயும். பட் வந்து ஒரு முறை இங்கே ஃபெயிலியர் ஆயிருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் இது மேலே போனால் தான் கன்ஃபர்மேஷன் தேவை. டெய்லியில் வந்து பேண்ட் வாக் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ. ஸோ டிஃபென்ஸ் செக்டார் வந்து பெட்டர் ஆகிட்டே இருக்குது. பட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்டவே இருக்குது. அதனால் அதை நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம். லாஸ்ட் வீக் வந்து நான் பர்சன்டேஜ் சொன்னதாவது போதும், நீங்களே போய் பாருங்கள் பர்ஃபார்மன்ஸை. அதுக்கு முன்னாடி விடிஎல் பார்க்குறோம். நம்ம வந்து மெட்டல் செக்டார் வந்து அனலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். மெட்டல் செக்டார் இங்கே பாருங்க, மற்ற செக்டார் எல்லாமே வந்து 40க்கு கீழே போச்சு, 40 கிட்ட சப்போர்ட் வந்துச்சு. மெட்டல் செக்டார் மட்டும் பாருங்க, RSI 60 வந்து பிரேக் பண்ணவே இல்லை, 60ல சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ வந்து மற்றதை விட இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. வீக்லி பாருங்க, RSI வந்து 20 SMAல வந்து கரெக்டாக ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. RSI வந்து கீழேயே போகல, ஜஸ்ட் ரெக்கவர் ஆனோடனே டக்குன்னு RSI 60க்கு மேலே போயாச்சு, ஆல் டைம் ஹைக்கு போயிருக்கு. டெய்லியில் நான் சொன்னேன் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க, டபிள்யூ பேட்டர்ன் இதை கிராஸ் பண்ணணும் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக்கு. கிராஸ் பண்ணியாச்சு. கிராஸ் பண்ண பிறகு ட்ரேட் எடுத்திருந்தாவே வந்து நிறைய வந்து மொமெண்டம் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இதனால தான் வந்து நான் சொல்லியாச்சு, அவந்தி ஃபீட்ஸும் வந்து கப்பில் வந்து கம்மியாக தான் ஃபால் ஆச்சு. வேதந்தா வந்து மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே ஃபால் ஆகும்போது நம்ம டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இது வந்துச்சு. இந்த லெவல்லே சொல்லியாச்சு நான், டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது. வேதந்தா வந்து நல்லா இருக்குது. மெட்டல் செக்டார் ரொம்ப ஃபால் ஆகலை. ஸோ இது எடுத்தோம்னா நமக்கு வந்து ஃபாஸ்டான ரெக்கவரி கிடைக்கும், ஃபாஸ்டான ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இந்த கேண்டலில் தான் வாங்கியாச்சு. நல்லா கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு தான் இப்போ இந்த லெவல் இருக்குது கேஷ் பொசிஷனில். ஃபியூச்சர் பொசிஷனில் இதை வந்து பிரேக் பண்ணும்போது வாங்கியாச்சு. ஸோ ஏன் டாப் டவுன் அப்ரோச்சுடைய ப்ளஸ் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஸ்டாக்கை வந்து இதுமாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்தால கரெக்டான ஸ்டாக் எடுத்தோம்னா மற்ற எல்லாத்துலேயும் 5-10 ஸ்டாக்கை வாங்கி வச்சு அதில் வந்து ஒன்று போய் ஒன்று கீழே வந்து எல்லாம் வந்து பேலன்ஸாக வருது. நம்ம 2-3 மட்டும் கரெக்டான பிக் பண்ணி 2-3 ஸ்டாக் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் அதுவே உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதில் 3ல் 2 உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணாலே நல்லா கொடுக்கும். நம்ம அதனால தான் 3 எடுத்தாச்சு. இந்த மார்க்கெட் வந்து பாட்டம் ஃபார்ம் பண்ணும்போது வேதந்தா, அவந்தி ஃபீட்ஸு, சிஎஸ்பி பேங்க்கு, இது 3மே வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வைங்கன்னு சொல்லியாச்சு. இது 3லையுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இது எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை. ஆனால் ஒன்று கேட்டுங்க, உங்களுடைய ரிஸ்க் அனலைஸ் பண்ணுங்கள், நீங்கள் வாங்குங்க. ரிசர்ச் அனலிஸ்ட்டுக்கிட்ட கேட்டு வாங்குங்க. இது ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. பட் வந்து இந்த டாப் டவுன் அப்ரோச்சோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் அனலிசிஸ் நீங்கள் வந்து கற்றுக்கணுன்னா தொடர்ந்து வந்து வீக்லி மார்க்கெட் அப்டேட் பாருங்கள். நம்மளுடைய RSI வீடியோஸ்லாம் பாருங்கள், பொலிஞ்சர் பேண்ட் வீடியோஸ்லாம் பாருங்கள். அது எப்படி இங்கே யூட்டிலைஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஒரு 1 இயருக்கு அப்புறம் நீங்களும் வந்து மார்க்கெட்டை வந்து எந்த
டைரக்ஷன் இருக்கு. எந்த செக்டாரை செலக்ட் பண்ணலாம், எந்த செக்டார் அவாய்ட் பண்ணலாம் எல்லாத்தையுமே அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் எக்ஸாம்பிளாக சொன்னியிருந்தேன். இந்த டாப் டவுன் அப்ரோச்சோடைய பெனிஃபிட்ஸு ப்ளஸ் பாயிண்ட்டு அதனுடைய இது நீங்கள் வந்து ராங் செக்டாருக்கு வந்து போக மாட்டீங்க. அல்டிமேட்டாக உங்களுடைய லாஸ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து ஒவ்வொரு வீக்லி மார்க்கெட் அப்டேட்லேயும் உங்களுக்கு நிறைய வந்து லேர்னிங்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குன்றதை நான் நம்புகிறேன். சரி வாங்க இந்த வார அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவந்தி ஃபீட்ஸ். அவந்தி ஃபீட்ஸ் முன்னாடியே வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இங்கே வந்துச்சு, இங்கே வாங்கியிருக்கலாம். ரூல் ஆஃப் ஃபர்ஸ்ட் எப்படி வெதந்தாலையும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்துச்சு, இங்கேயே வந்து மார்க்கெட் கரெக்ஷனில் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்துச்சு, இங்கேயே சொல்லியாச்சு அவந்தி ஃபீட்ஸ் வந்து நமக்கு வாங்கலாம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து பெரிய கப் பேட்டர்னில் இருக்குது. இன்னும் நமக்கு டார்கெட் கப்போடைய டார்கெட் இது வரைக்கும் இருக்குது. வீக்லி ஆர்எஸ்ஐ வந்து 60 பிரேக் பண்ணவே இல்லை. டெய்லி இப்போ வந்து ஆர்எஸ்ஐ வந்து 60 கிராஸ் பண்ணிட்டு இது ஒரு ரேஞ்ச் ஷிஃப்ட்னு சொல்லலாம். இந்த சைட்வேஸ் ரேஞ்சில் எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் ரேஞ்சுக்கு வந்து போயிட்டு அங்கே அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அந்த கிரீன் வால்யூம்ஸ்லாம் வரும்போது பாருங்கள் நிறையவே இருக்குது. இந்த ரெட் வால்யூம்ஸ்லாம் வந்து செல்லிங் வால்யூமே இல்லை, ப்ராஃபிட் புக்கிங் வால்யூமாக தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இந்த அவந்தி ஃபீட்ஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம் 1360 59. ஸோ இது எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹின் காப்பர். இந்துஸ்தான் காப்பர். இந்துஸ்தான் காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி அபவ் 60, மந்த்லி வந்து 60ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. இதில் ஒரு என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கப் பேட்டர்னுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ண பிறகு இதை வாங்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, வாங்கலாம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு சின்ன இந்த டார்கெட் தான் கிடைக்கும். அங்கே போய் மறுபடியும் வந்து கிராஸ் பண்ண முடியாமல் ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ ஒன்ஸ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா வந்து இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணலாம். மெட்டல் செக்டார் ஆல்ரெடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நமக்கு வந்து நெக்ஸ்ட் குமின்ஸ். குமின்ஸ் குமின்ஸ் ஆல் டைம் ஹையில் இருக்குது. மந்த்லி பாருங்கள் மார்க்கெட் டவுன் ஆச்சு, இது கீழே ஃபாலே ஆகலை, 60க்கு கீழே வரல. வீக்லி வந்து கீழே வரல, ஆர்எஸ் 60லே சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்குன்னு சொல்லுது. இங்கே பாருங்கள் சிஐபி லெவல் இருக்குது, ஆர்எஸ்ஐ 60லேருந்து சப்போர்ட் எடுக்குது. ஆக்சுவலாக இந்த கேண்டலுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கலாம். இந்த இதில் நம்ம வந்து என்ட்ரி கொடுத்தாச்சு ஃப்ரைடேவே. இந்த கேண்டலுக்கு மேலே போன உடனே என்ட்ரி கொடுக்கணும் ரூல் படி. ஸோ இது கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஸோ இதுக்கு மேலே மறுபடியும் போனால் நம்ம இன்னும் பை பண்ணலாம். ஆர்எஸ் இங்கே 60 கிட்ட தான் இருக்கு, இன்னும் நிறைய மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடு இருந்தால். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து எந்த ரெக்கமெண்டேஷன்ஸுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்டிபிசி. இது வந்து எனர்ஜி செக்டாரில் ஃபஸ்ட்டு செக்டார் ப்ளஸ் வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வருது இந்த ஸ்டாக்கு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டாக இதை நம்ம அனலைஸ் பண்ணிக்குவோம். என்டிபிசி மந்த்லி அபவ் 60 இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. அட்லீஸ்ட் அடுத்த டார்கெட்டே வந்து 446 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே வந்து 394 தான் இருக்குது. ஸோ ஒரு 50 ருபீஸ்க்கான ஒன்று ஸ்பேஸ் இருக்குது நமக்கு என்டிபிசியில். வீக்லி அபவ் 60க்கு கிராஸ் பண்ணிச்சு 20 SMLS அழகாக சப்போர்ட் எடுத்துருக்கு. டெய்லியில் வந்து 60யை கிராஸ் பண்ணிவிட்டு 60யில் வந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுக்குது. நம்ம வந்து இது இந்த இடத்துல வந்து மண்டே ஓப்பன் ஈக்குவல் டு லோ இது மாதிரி கொடுத்தது, நல்ல பையிங் சிக்னல் கொடுத்ததுன்னா இங்கேயே நம்ம வாங்கலாம். இது போகணும் அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த கேப்பில் வச்சா கூட 385 இருக்கும். நீங்கள் 395 வாங்கினா கூட 10 ருபீஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். இல்லை இதை கிராஸ் பண்ண பிறகு கூட வரலாம், 400ல கூட வாங்கலாம். ரவுண்ட் நம்பரு 400 கிராஸ் பண்ண பிறகு வாங்கலாம். 15 ருபீஸ் தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வந்து ரிஸ்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ குவான்டிட்டி வாங்கலாம். எதுவுமே ரிசர்ச் அனலிஸ்ட் கிட்ட கேட்டு வாங்க. திஸ் இஸ் நாட் அன் ரெக்கமெண்டேஷன். நெக்ஸ்ட் கோல் இந்தியா.
கோல் இந்தியா மந்த்லி 60 வந்து கிராஸ் பண்ணி இந்த இடத்துல வெயிட்டிங்கில் இருக்கு. வீக்லி 20 SMA கிட்ட சப்போர்ட் எடுக்குது. கோல் இந்தியாவில் நல்லா பாருங்க. இதில் நம்ம இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு டெக்னிக்கல் அனலிசிஸ் படிச்சதுல இருக்கு. என்னன்னு யாருன்னா கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ சார்ட்டை கொஞ்ச நேரம் வைக்கிறேன், கண்டுபிடிக்கிறீங்களா பாருங்க. இது வீக்லி சார்ட்டு, இது டெய்லி சார்ட். யாராவது கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது. இல்லை நான் சொல்கிறேன். வீக்லி மிடில் பேண்டில் சப்போர்ட் எடுக்குது, டெய்லி லோயர் பேண்டில் சப்போர்ட் எடுக்குது. டுயல் பேண்ட் ஸ்ட்ராட்டஜி சிம்பிளானது. நமக்கு அரசையும் வந்து கீழே 40 சப்போர்ட் எடுக்குது, நமக்கு டுயல் பேண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ப்ளஸ் வீக்லியில் வந்து அரசை வந்து இங்கே இதுக்கு மேலே கிராஸ் பண்ணால் இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ப்ளஸ் மந்த்லி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் மந்த்லி வந்து 59 கிட்ட வந்துச்சு, லைட்டாக டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மந்த் இன்னும் க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆகும்போது மேலே போச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ டுயல் பேண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. நான் வந்து ஒரு ஒரு வீக்கும் நம்ம படித்தது எல்லாத்தையுமே எப்படி அப்ளை பண்ணணும், இதுமாரி ஃபார்ம் பண்ணும் போதே நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸு தேவை. சார்ட் வந்து நிறைய பார்க்கணும். அப்போ உங்களுக்கு வந்து நல்லா வந்து இதை கண்டுபிடிக்க முடியும் சார்ட் ஃபார்ம் பண்ணும் போதே. டுயல் பேண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாக் வந்து பார்க்க போகிறது சுஸ்லோன் எனர்ஜி. சுஸ்லான் எனர்ஜி பேசும்போது ட்ரை ஆகிடுது அடிக்கடி. அப்போ அடிக்கடி லைட்டாக தொண்டை வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால தான் நல்லா பேச முடியுது, இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆர்எஸ்ஐ வந்து பர்ஃபெக்டாக 40 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது மந்த்லி சார்ட்டில். வீக்லி 60 கிராஸ் பண்ணும் போது வால்யூம்ஸ் பாருங்கள். இந்த வால்யூம்ஸ்லாம் விட இந்த வால்யூம்ஸ் நல்லா இருக்குது. இந்த வால்யூம் ஸோ 20 SMA அழகாக பிரேக் பண்ணி மேலே போகுது. டெய்லியில் வந்து பேண்ட் வாக் நடக்குது. இது வந்து லாஸ்ட் வீக்கே வந்து வாங்கியிருக்கணும். அந்த ஸ்குவீஸ் ஓப்பன் ஆகும்போது ஸ்குவீஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இங்கே RSI 60க்கு மேலே போகுது, பேண்ட் வந்து ஸ்குவீஸ் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன பிறகு நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கணும். ஸோ 42 ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாம் அட்லீஸ்ட். 42 ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். பை பண்ணது 44 இருக்கும். ரொம்ப ஒரு லோ ரிஸ்க்காக இருக்கும். ஒரு 2 ருபீஸ் இல்லை மேக்ஸிமம் 3 ருபீஸ் ஸ்டாப் லாஸில் உங்களுக்கு வந்து 10 ருபீஸ் கிடச்சிருக்கு. 43லேருந்து 53 2 ருபீஸ் ஸ்டாப் லாஸ்னா 1:5 டார்கெட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு. பட் வந்து இது வந்து ஸ்டில் நம்ம ஹோல்ட் பண்ணால் நல்லாவே இருக்குது. சுஸ்லான் எனர்ஜி வேல்யூ பைக்கான சூப்பரான பிளேஸில் இருக்குது. ஆல்ரெடி இன்னும் 10 ரூபா கம்மியாக வாங்கிருக்கலாம். ரிலையன்ஸ், ஏன்னா எனர்ஜி செக்டாரில் ரிலையன்ஸ் வந்து மல்டி பிஸ்னஸ், இருந்தாலும் எனர்ஜி செக்டார்லேயும் பார்க்கலாம். அதுவும் மேஜரானது. எனர்ஜி செக்டாரில் ரிலையன்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இருக்குது. மேபி சப்போர்ட் எடுக்கலாம். ஹேமர் ஃபார்ம் பண்ணுது. மந்த் இன்னும் க்ளோஸ் ஆகலை, அதை ஞாபகம் வச்சுங்க. வீக்லி வந்து 40 சப்போர்ட் எடுக்குது. ஸோ குட் சைன். ஹேமருக்கு கிராஸ் பண்ணியாச்சு. ரூல் வந்து ஹேமருக்கு மேலே போனால் பை பண்ணலாம். ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு ஹேமருக்கு மேலே இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் மொமெண்டம் 40 சப்போர்ட்டு. ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஹேமரை கிராஸ் பண்ணுது. ப்ளஸ்ஸு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு. வாலட்டிலிட்டி வீக்லி லோயர் பேண்ட் சப்போர்ட்டு. மந்த்லி இந்த இடத்துல இது கிராஸ் பண்ணிச்சுன்னா வந்து மிடில் பேண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மந்த் க்ளோஸ் ஆகும்போது இது கிராஸ் பண்ணிச்சுன்னா மிடில் பேண்ட் சப்போர்ட்டுக்கு வந்துடும். ஸோ டெய்லியில் எப்படி இருக்குது பாருங்கள். 20 SMA கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். ரிலையன்ஸ்க்கு அப்புறம் நம்ம டாடா பவர் பார்க்க. டாடா பவர் மந்த்லி 60க்கு மேலே கிராஸ் பண்ணுது. இந்த 20 SMAக்கு மேலேயும் கிராஸ் பண்ணுது. பாருங்கள் ஸ்குவீஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி இந்த பேண்டு ஸ்குவீஸ் மந்த்லி ஓப்பன் ஆன பிறகு கூட வாங்கலாம். இதனுடைய என்னன்னு பாருங்கள், இந்த ஸ்குவீஸ் ஆகிட்டே வந்துச்சு. கீழே போயிட்டு
ஸ்குவீஸ் ஓப்பன் ஆன பிறகு எவ்வளோ மூவ் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்குவீஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்குவீஸ் ஆயிட்ட பிறகு இது ஓப்பன் ஆன பிறகு ஸ்குவீஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபாஸ்டான உங்களுக்கு ஒரு 100 180 ருபீஸ்க்கு மொமெண்டம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து வேல்யூ பையாக இருக்க மாட்டேன். எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக தான் ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்குவீஸ் ஓப்பன் ஆன பிறகு கூட வாங்கலாம். ஸ்குவீஸ் ஓப்பன் ஆன போது இந்த ஆல் டைம் ஹைக்கு போயிடும். ஸோ ட்ரேடிங்க்கு வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா இது பண்ணலாம். ஆல்ரெடி வீக்லி வந்து ஸ்குவீஸ் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. ஸ்குவீஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆர்எஸ்ஐ 60க்கு மேலே போயிடுச்சு. ப்ரைஸ் ஆக்ஷன் மொமெண்டம் வாலட்டிலிட்டி எல்லாமே சொல்லுது. வால்யூம்ஸும் வந்து க்ரீன் வால்யூம்ஸ் அதிகமாக இருக்குது. நமக்கு நாலுமே வந்து சப்போர்ட் பண்ணுது. பாசிட்டிவ் சைடு டாடா பவர் இப்படி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். இதில் வந்து எது உங்களுக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அந்த செக்டாரில் வந்து சப்போஸ் வந்து டாடா பவர் வந்து ட்ரேடிங் எடுக்கலாம் வச்சுருந்தேன்னா மீன்ஸ் 1 மந்த் 2 மந்த் கூட வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து ட்ரேடிங் நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். இன்வெஸ்டிங் பை வேல்யூ பைன்னும் போது ஸ்லோவாக உங்களுக்கு மூவ் ஆகும். சுஸ்லான் எனர்ஜிலாம் வந்து வேல்யூ பை செட்டப்பில் இருக்குது. டாடா பவர் வந்து நல்லா வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் செட்டப்பில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து பாதியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து வேல்யூ பையில், ஒன்று வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில், ஒன்று ஸ்லோ மூவிங்கில் வச்சுக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து இது ஃபாஸ்ட்டாகவும் கிடைக்கும். சப்போஸ் அது பிரேக் அவுட் ஃபெயிலர் ஆனாலும் வந்து ஸ்டாப் லாஸ்க்கு வர அமௌண்ட் வந்து கம்மியாக வச்சுக்கணும். அப்போது வேல்யூ பையில் வரது வந்து உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இல்லை ரெண்டுமே நல்லா மூவ் ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து நிறைய கிடைக்கும். அதுதான் வந்து நம்ம இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஐடியா. எப்படி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கலாம். பாதி வந்து இதில் வாங்கலாம், பாதி அதில் வாங்கலாம். ரெண்டும் மூவ் ஆனால் நல்ல ப்ராஃபிட்டு. ஒன்று வந்து ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு நல்ல ப்ராஃபிட்டை ஸ்லோவாக வந்து கொடுக்கும். இல்லைன்னா வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ டெய்லியில் வந்து RSI 60க்கு மேலே போயாச்சு. இங்கே டோஜி கேண்டில்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஒரு ரன்னுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி டோஜி கேண்டல்னா ரெஸ்டிங் பீரியடு. ரெஸ்ட் எடுத்துட்டு மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். ஸோ இந்த டோஜி கேண்டலுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபர்தராக பொசிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டாடா பவர் முடிஞ்சிச்சு. வாரி எனர்ஜிஸ் வாரி எனர்ஜிஸா வாரி எனர்ஜிஸ் எனர்ஜி செக்டாரில் மந்த்லியில் பாருங்கள் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்ணி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. இது எப்படி இருக்குன்னா எம்டார் டெக்னாலஜி வந்து அதை காமிக்கிறேன். எம்டார் டெக்னாலஜியில் வந்து டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும்போது மந்த்லியில் வந்து சொல்லியிருந்தேன். மந்த்லி வந்து டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. இங்கே இந்த ஒரு பாட்டம் மிஸ் பண்ணியிருந்தா இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியாச்சு. இங்கேயே சொல்லியாச்சு அலர்ட்டாக இருங்க, டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது, கிராஸ் பண்ண போகுதுன்னு. 2920 அது இன்னைக்குடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 5000 டச் பண்ணியிருக்கு. சப்போஸ் 3000 வாங்கியிருந்தா கூட 5000 ஒரு வந்து 2000 ருபீஸ். நீங்கள் வந்து 3000 போடுறீங்க, உங்களுக்கு வந்து 2000 ருபீஸ் கிடச்சிருக்கு. அப்போனா உங்களுக்கு வந்து 55-60% ஆல்ரெடி ரிட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த இதில் இந்த மந்த் ஒரு 29%, இது ஒரு 8% டவுனு. அப்போ வந்து 20%, இது ஒரு 40%, 60% ரிட்டர்ன். 60-65% ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து இந்த மந்த் கிராஸ் மந்த் 1 2 இந்த 2 months 2.5 months இந்த மந்த் முடியும் போது எவ்வளோ கிடைக்கணும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனலைசிஸ். ஸோ நமக்கு வந்து எதை பார்த்தோம்? வாரி எனர்ஜிஸ் இது மாதிரியே இருக்கு. அதுக்காக வந்து இந்த எம்டார் டெக்னாலஜி வந்து வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் தான் சொல்லியிருந்தாச்சு. நிறைய முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். சாரி, வாரி டெக்னாலஜிஸ் போட்டாங்க. ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ சேம் லைக் வந்து நம்ம வாரி எனர்ஜிஸ்லேயும் ஃபார்ம் பண்ணியிருக்கு, கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு, 60க்கு மேலே போயிருக்கு. டெஃபினட்டாக இதுவும் அது மாதிரி ஒரு மூவ் கொடுக்கலாம் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம். RSI பாருங்கள், வீக்லி வந்து 60க்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சு.
டெய்லி ஆல்ரெடி 60க்கு மேலே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புல் பேக் கிடைச்சா இந்த இடத்துல RSI மறுபடியும் டெய்லி 60ல் சப்போர்ட் எடுக்குது அப்படின்ற போதெல்லாம் இதில் நமக்கு வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வரும். மறுபடியும் என்ட்ரி பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்களா கண்டிப்பாக வீடியோவில் போய் பாருங்கள். சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ் தான், ஈஸியாக இருக்கும். நல்லா போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் SJVN. SJVN மந்த்லி 40 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ வேல்யூ பையில் இருக்கும். வீக்லி நல்லா 20 SMக்கு மேலே கிராஸ் பண்ணுது. டெய்லி வந்து பேண்ட் வாக்கில் இருக்குது. SJVN வேல்யூ பைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஓரளவுக்கு எல்லா இந்த ஸ்டாக்ஸையும் வந்து அனலைஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் அனலைஸ் பிடிச்சிருக்கு, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி ஒன்று சிம்பிளான டெக்னிக்கல் அனலைஸ் சேனல் வந்து இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பெனிஃபிட் ஆகட்டும். அவங்களுக்கும் பெனிஃபிட்டு, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய வியூஸ் வந்து எனக்கும் பெனிஃபிட் ஆகும். ஸோ இது வந்து வின் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். நீங்களும் பெனிஃபிட் ஆகலாம், நானும் பெனிஃபிட் ஆகலாம். எல்லாமே ப்ரீமியம் கண்டென்ட்லாம் வந்து எல்லாமே கொண்டு வரேன். எல்லாமே பெய்டு கோர்சஸ், எல்லாமே பெய்டு இது பண்ணி கற்றுக்கிறது எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து தமிழில் இது மாதிரியான ஒரு டெக்னிக்கல் அனலிசிஸ் வந்து சிம்பிளான சேனல் இல்லை அப்படின்னும் போது, ஸோ அதை வந்து நம்ம அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கு. டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம படித்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக பாருங்கள். ஒரு 1 இயர்க்குள்ள உங்களுடைய மார்க்கெட் வியூ வந்து டெஃபினட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.